தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நம்ம பரமன் குடுத்த வாக்குக்காக பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கொடுமையும் தாங்கிக்கிட்டு இளமதி வீட்டுல இளமதியோட குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறாப்ல. ஆனா, அத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத இளமதியோட அம்மா ரொம்ப ஓவராவே போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நைட்டு சாப்பாடு கூட போடவே இல்ல. பசியில பரமன் தள்ளாடி போயிடுறாப்ல. எப்படியோ இளமதி பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ள தூங்க முடியல. ஏன்னா, ஒரே மொளகாவ காய போட்டதுனால, அந்த ரூமு ஃபுல்லாவே ஒரே மொளகாவோட நெடியா இருக்கிறதுனால, வெளியில தான் கட்டில போட்டு படுத்திருக்கிறாப்ல. அங்க வர்ற இளமதியோட அம்மா தூங்கிக்கிட்டு இருக்க பரம மேல ஒரு பக்கெட் தண்ணிய எடுத்து ஊத்தி விட்டுர்றாங்க. ஸோ ப்ரொமோவுல இத தான் காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பரமன் என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கிறது தான் தெரியல. போங்கடா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா பரமன் நான் குடுத்த வாக்குக்காக என்ன வேணுமாலும் பண்ணுவேன் அப்படின்னு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அங்கேயே இருக்கிறாப்ல. ஸோ என்ன நடக்கும் அப்கமிங்ல எவ்வளோ நாள் தான் இப்படியே காமிப்பாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.